ஹாய் ஹலோ everyone, this is Staniker. ஸோ அதாவது இந்த நாளும் இன்னொரு சீரீஸ் வேர்டில் உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் என்ன, the troubles of heart enlarged. என் இருதயத்தின் விசாரங்கள் பெருகியிருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன். அதோட டிரான்ஸ்லேஷன் தமிழில். ஸோ troubles of heart enlarged. ஸோ இது வந்து நம்மளோட சீரீஸ் வேர்டில் நம்ம 25th சாப்டர் சங்கீதத்தில் 25ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் பார்க்கும்போது இருக்குது. ஸோ அந்த சாப்டர் பேஸ் பண்ணி நம்ம ஒரு புக் எழுதணும். அந்த புக்கில் இருக்க ஒரு டாபிக் தான் இது. ஸோ அந்த புக்கோடைய பேர் என்ன, சிம்டம்ஸ் ஆஃப் ரிடெம்ஷன். ஸோ நம்மளோட வாழ்க்கையில் ரிடெம்ஷன் தேவை அப்படின்றதுக்கான சிம்டம்ஸில் இதுவும் ஒன்று. என்ன ஒன்று, ட்ரபிள்ஸ் ஆஃப் ஹார்ட் என்லார்ஜ்ட். நம்மளுக்கு வெறும் இது ரிடெம்ஷன் வந்து வெறும் நம்ம இது இப்போ ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் மட்டும் தேவையில்லை. நமக்கு இந்த சிம்டம்ஸ் எப்பப்பெல்லாம் இருக்கும் அப்போலாம் தேவைன்னு அர்த்தம். ஸோ இப்போது இந்த சிம்டம் உங்களுக்கு ஒரு வேளை இருந்துச்சுன்னா, ஒரு வேளை இதை கேட்குற உங்களுடைய இருதயத்தில் அநேக வித வியாகுலங்கள் அது விசாரங்கள் பெருகி இருந்தால், இதனுடைய எக்ஸாக்ட் ட்ரான்ஸ்லேஷனை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இதனுடைய அர்த்தத்தை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ட்ரபிள்ஸ் ஆஃப் ஹார்ட் என்லார்ஜ்ட். ஸோ அது ஃபஸ்ட்டு ட்ரபிள்ஸ் ஆஃப் ஹார்ட். ஃபஸ்ட் ட்ரபிள்ஸ் நம்மளோட வாழ்க்கையில் பிரச்சனைகள் அல்லது ஒரு சில விஷயங்கள், ஒரு சில கேள்விகள், ஒரு சில சந்தேகங்கள், ஒரு சில வரிஸ் வந்து அது ஃபஸ்ட்டு மைண்டில் வரும். அதுக்கப்புறம் அது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எங்கே போகணும், அது அப்படியே ஹார்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் சங்கீதக்காரன் பாட்டுக்குன்னா, ஆத்துமாவே நீ ஏன் வந்து கலங்குகிறாய், ஒரு சின்ன சோலுக்கு ட்ரான்ஸ்ஃபர், நம்மளோட இன்னர் பாடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் உச்சக்கட்ட லெவல்ஸில். ஸோ அந்த மாதிரியான அந்த பாதையில் நம்ம இருக்கும்போது அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அல்லது அப்போ நம்ம வந்து அதை நம்ம வந்து எப்படி டீல் பண்ணுறதுன்னு நமக்கு சுத்தமாக தெரியாது. நமக்கு எக்ஸ்டர்னலாக ஒரு காயமோ ஒரு பிரச்சனை இருந்தால் டாக்டரை பார்த்து அதை நம்ம என்ன பண்ணி சரி பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வேறு யாருக்கும் தெரியாது. நமக்குள்ளேருந்தே நம்மளே கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துட்ருப்போம். ஸோ இதுக்கு இந்த சைக்காலஜிஸ்ட்டுக்கிட்டேயோ அல்லது வேறு யார்கிட்ட போனாலும், லைஃப் கோச்சோ இல்லை வேறு யார்கிட்ட போனாலும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இருக்கிறது பெஸ்ட்டு ரெமெடி என்னன்னா வந்து கர்த்தர் தான். ஹீ இஸ் மை ரெமெடி. அவர் தான் நம்மளோட ரெமெடி, நம்மளோட எல்லா விதமான சொல்யூஷனே. அவர் தான் நம்மளுடைய ஹீலர். ஜெஹோவா ரஃபா, அவர் நம்மளுடைய ஹீலராக இருக்கிறாரு. நமக்கு தேவையான எக்ஸ்டர்னல் ஹீலிங் ஏதோ வியாதியிலேருந்து சுகத்தை மட்டுமல்ல, இந்த மாதிரியான இன்னர் ஹீலிங், இந்த மாதிரியான ட்ரபிள்ஸ் ஆஃப் ஹார்ட் என்லார்ஜ்லேருந்தும் அவர் தான் நம்மளை ஹீல் பண்ணுவோம். ட்ரபிள்ஸ் ஆஃப் ஹார்ட். ஸோ சில நேரத்தில் என்ன இருதயத்துலேருந்து வியாகுலங்கள் ரொம்ப ரொம்ப பெருகும், நமக்கே தெரியாது. ஒரு சில விஷயங்களை நினச்சி அதை குறித்து நம்ம என்ன கலங்கி நமக்கே தெரியாமல் ஒரு மாதிரி வியாகுலமாக இருக்கும் சம்டைம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் எனக்கு இந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் இருக்குது, அதனால சொல்கிறேன். எங்கள் அவங்களுடைய தம்பி ஒரு எத்தனையோ இயர்ஸ், நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது, அப்போது அவங்களுடைய தம்பி இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சுச்சுவேஷனில் அவங்க என்ன இறந்துட்டாங்க, கொஞ்சம் ஒரு சின்ன வயசில் தான். ஸோ பட் அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவுக்கு சில ஒரு 1 or 2 டேஸாகவே ஒரு மாதிரி அவங்களுக்கு வந்து பாரமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அவங்க எப்போ ஒரு அடி பேசுறது நான் கேட்டுருக்கேன். ஒரு மாதிரி ரொம்ப பாரமாக இருக்குது. ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள். அப்போ முன்னாடியே தெரியுது ஏதோ சம்திங் நடக்க போகுது அப்படின்றது அவங்க முன்னாடியே ப்ரொஃபட்டிக்காக அவங்க முன்னாடியே தெரிஞ்சதுனால ஏதோ ஒரு பாரம் வந்துடும். ஸோ அதே மாதிரி ஏதோ ஒரு டேஞ்சர்னாலையோ அல்லது ஒரு சில நேரத்தில் ஏதோ ஒரு டேஞ்சருக்கு முன்னாடி பாரமாக இருக்கும் அல்லது ஒரு சில பிரச்சனையினால பாரம். ஸோ இந்த மாதிரி ட்ரபிள்ஸ் ஆஃப் ஹார்ட் ஹேஸ் என்லார்ஜ். என் பாரம், என் கஷ்டம், என்னுடைய வேதனை, என்னுடைய பிரச்சனையை நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன் அப்படின்ற வேதனையோடு ரொம்ப கஷ்டத்தில் இப்போ நீங்கள் போயிட்டுருக்கலாம். அந்த வார்த்தை கேட்டுட்ருக்கும் போது நான் மட்டும்தான் இந்த மாதிரியான பாதையில் போகிறோம் போல், வேறு யாருமே இல்லை. ஐ எம் ஆல் அலோன். நீங்கள் ஒருவேளை தனியாக இந்த பாதையில் போயிட்டுருக்கீங்கன்னு நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம். உங்களை மாதிரி தான் ஒருத்தர் இதே மாதிரி பாதையில் போனார். அவர் யாருன்னா தாவீது. டேவிட் ஹேட் டு கோ த்ரூ திஸ். இதே பாதையில் கடந்து போனார். எனக்கு ட்ரபிள்ஸ் ஆஃப் ஹார்ட் என்லார்ஜ். டேவிட் மட்டும் இல்லை, பைபிளில் இருக்க நிறைய பேர். ஆனால் நமக்கு இருக்க ஹோப் என்னென்னா, இது இப்படியே நிலைக்க போகிறது இல்லை. இந்த வார்த்தையே இந்த மொத்த தீம், இந்த மொத்த டாப்பிக்கே என்ன, ரிடெம்ஷன் தான். காட் வாண்ட்ஸ் டு ரிடீம் யூ. ஏன் இதை பற்றி இப்போ பேசுகிறோம்? ஆமாம், அந்த பிரச்சனையை மறுபடியும் பேசுறதுனால என்ன யோசனை, ஏன் நம்ம பேசுறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. என்னென்னா, I just want to give you a hope that our God can redeem us. உங்களுடைய தேவனால் உங்களை என்ன பண்ண முடியும், ரிடீம் பண்ண முடியும். அவர் வந்து என்ன, மற்றவங்களுக்கு தேவனாக இருக்குது ஒரு பக்கம், உங்களுடைய தேவனாக அவர் இருக்கும்போது, அவரை பர்சனலாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அவர் நிச்சயமாக என்ன பண்ண முடியும், ரிடீம் பண்ண முடியும்.
சரி, இந்த ட்ரபிள்ஸ் ஆஃப் ஹார்ட் ஆஸ் என்லாஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் வருது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கும்போது, நீங்கள் ஒரு வேளை இந்த நேரத்தில் சவுலை போல் ஒரு பயத்தில் இருக்கலாம். என்னுடைய அபிஷேகம் வந்து என்னை விட்டு போயிடுச்சோ, கர்த்தர் என்னோட இடத்துல வேற ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்துச்சு சவுலுக்கு. அந்த மாதிரி ஒரு பயத்தில் இருக்கலாம். கர்த்தர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டிருந்தா ஒருவேளை கர்த்தர் நிச்சயமாக சவுலை கூட மன்னிச்சிருப்பாருன்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா கர்த்தருக்கு தேவைப்பட்டது வந்து யூதா கோத்திரம். ஸோ அந்த ஏரியாவில் தான் காடுக்கு வந்து அவருக்கு ஒரு சீடு வந்து தேவைப்பட்டுச்சு. அதில் ஜீசஸை வர வைக்கும் காடு முன்னறிஞ்சு வச்சுட்டாரு. ஒருவேளை சவுலை அப்படியே மன்னிச்சு விட்டு இஸ்ரவேலை அவர் கையில் கூட கொடுத்துருக்க கூட வாய்ப்பு இருக்கு. பட் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவ்வளோதான்னு சொல்லிட்டு அவரோட சுயத்தில் சில விஷயத்தை செஞ்சு தன்னுடைய மாம்ச பலத்தை, தான் கூட இருக்கிற மக்கள், தான் கூட இருக்கிற பீப்புளை நம்பி அவர் கொஞ்சம் ஃபூலிஷ் டெசிஷன்ஸ் ஒரு சிலது எடுத்து அதனால் அவர் எல்லாத்தையும் மிஸ் பண்ணியிருக்கலாம். அவர் எல்லாத்தையும் மிஸ் பண்ணியிருக்கிறத நம்ம வந்து பைபிளில் படிக்கிறோம். ஸோ ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரியான ஒரு பயத்தில், அந்த மாதிரி சவுலை போல் என்னோட அபிஷேகம் விட்டு போயிச்சோ அப்படின்ற பயத்தோடு இருக்கலாம். அதனால் உங்கள் ஹார்ட் ரொம்ப ரொம்ப ட்ரபிள்டாக இருக்கலாம். இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரஸான ட்ரபிள் தான். உள்ளே இருக்க அனாயிண்டிங் போய் உள்ளே இருக்க கர்த்தருடைய ஆவி போச்சுன்னா அப்போ தாங்க முடியாத ஒரு வேதனை வரும். ஸோ ஒருவேளை அந்த வேதனையில் நீங்கள் அதான் எனக்கு தெரிஞ்சு உச்சக்கட்ட வேதனை. அதுதான் கிட்டத்தட்ட நரகம் மாதிரி சொல்லலாம். என்ன உண்மையான நரகத்தை விட இது ரொம்ப மோசம். கர்த்தரோடு நல்லா இருந்துட்டு அவர் என் கூட இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரும்ல, அது டேஞ்சர். அது ரொம்ப கஷ்டமான ஒரு பாதை. ஸோ அந்த பாதையை நான் கூட ஒரு சில நேரத்தில் கடந்து வந்திருக்கேன். ஆனால் வந்து உண்மை என்ன, கர்த்தர் இல்லாமல் அவர் இருந்திருக்காரு. ஆனால் நம்மளால் அவரை ருசிக்க முடியாது. நம்ம அந்த மாதிரி நம்ம சில விஷயங்களில் நம்ம இருப்போம். ஓகே, பட் அதுக்கப்புறம் கர்த்தரோட கையில் காலில் விழுந்து அவர் பாதத்தை பிடிச்சி அதுக்கப்புறம் கர்த்தருக்குள்ளே வந்து வரத்துக்கு என்ன அவர் பிடிச்சி இழுத்துட்டு அவர் கூப்பிட்டு வந்தார். ஸோ அதே மாதிரி உங்களையும் அவர் நிச்சயமாக செய்ய முடியும். அல்லது நீங்கள் ஒரு வேளை இந்த நேரத்தில் அண்ணாலை போல் நீங்கள் ஒரு சில விஷயம் ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்க முடியாமல் ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு லேக்கிங் இருக்குது உங்களோட வாழ்க்கையில். அதனால் நீங்கள் ஒரு வேதனை, அந்த ஃப்ரூட்ஃபுல்னஸ் இல்லாததுனால ஒரு வேதனை. ஐயோ என்னால் ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்க முடியலையே, ஐயோ என்னால் ப்ராஸ்பரஸாக இருக்க முடியல, ஐயோ என்னால் மேனிஃபெஸ்டடான பிளெஸிங்கை என்னோட கண்ணால் பார்க்க முடியலையே அப்படின்னு அந்த வேதனையால் உங்கள் ஹார்ட்ஸ் வந்து பயங்கரமான ட்ரபிள்ஸ்னால பயங்கரமாக என்லார்ஜ் ஆகிட்டு இருக்கலாம். அல்லது எப்போ ஆண்டவரை ஆசீர்வதிக்க போகிறார், எப்போ என்னோட தேவையை சந்திக்க போகிறார், எப்போ எனக்கு வந்து மேரேஜ் ஆகும் அப்படின்னு கூட ஒரு சிலர் காத்திருக்கலாம். அல்லது எப்போ எனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு ஒரு சிலர் காத்திருக்கலாம். அல்லது எப்போ என்னுடைய கணவன் என்னுடைய மனைவி கர்த்தர் பக்கமாக ஃபுல்லாக திரும்ப போகிறாங்க அப்படின்னு ஒரு சிலர் காத்திருக்கேன். அல்லது எப்போ என்னுடைய பிள்ளைங்க கர்த்தரிடம் வந்து டேர்ன் பண்ண போகிறாங்க அப்படின்றதுக்காக சிலர் காத்துட்ருக்காங்க. அல்லது எனக்கு எப்போ ஜாப் கிடைக்கும் அப்படின்னு ஒரு சிலர் காத்திருக்காங்க. அல்லது என்னோட மினிஸ்ட்ரி எப்போ ஆசீர்வதிக்கப்படும், அது ஒருவேளை அப்படியே ஃபெயில் ஆகிடுமா, நான் இப்போ கர்த்தரை நம்பி வந்திருக்கேனே, நான் வந்து அப்படியே சஸ்டெயின் ஆகணும், அல்லது ஒருவேளை பின்மாற்றம் ஆகிடுவேனோ அப்படின்ற ஒரு பயத்தோடு நீங்கள் இருக்கலாம். என்னோட வாழ்க்கையில் ஒரு சக்ஸஸை நான் நிச்சயமாக பார்க்க மாட்டேனா அப்படின்ற இதெல்லாம் இந்த மாதிரி பயங்கள் கேள்விகள்லாம் அப்படியே வந்து உங்கள் ஹார்ட்டை பயங்கரமான ட்ரபிளில் மட்டும் இல்லாமல் அந்த ட்ரபிள் என்ன ஆகுதுன்னா இட் இஸ் கெட்டிங் என்லார்ஜ். அது என்ன சொல்கிறது, அது போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அந்த அற்புதம் நடந்துச்சுன்னா அந்த விஷயம் ஸ்டாப் ஆகும். பட் அந்த அற்புதம் நடக்க எந்த அளவுக்கு தாமதிக்குதோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் ட்ரபிள்ஸும், ஒரு பக்கம் பேர்டனும், ஒரு பக்கம் கொஸ்டின்ஸு, அது அப்படியே உங்களை ஒருவேளை ரொம்ப வேதனை இல்லை நீங்கள் இப்போ ஒருவேளை கடந்து போயிட்டு அவங்கள அப்படியே வாட்டி வதச்சி என்ன இது அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு கேள்வியோடு நீங்கள் இப்போ இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கலாம். இப்படியே தான் அந்த புக்கில் இருக்கிற அந்த சாப்டரை என்னோட கண் முன்னாடி வச்சு அதை பார்த்து தான் நான் இப்போ இந்த வார்த்தை பேசிகிட்டு இருக்கேன். என்ன போட்டுருக்குன்னா, tons of questions like these can burden your heart, but God can redeem you even out of all trouble that arouses through these questions. இந்த கொஸ்டின்ஸ்னால ஒரு சில ட்ரபிள் வருது, ஒரு சில பேர்டன் வருது. அதுலேருந்தும் கர்த்தரால் என்ன பண்ண முடியும்னா ரிடீம் பண்ண முடியும். இது நிச்சயமாக வருதுன்றது தான் உண்மை. ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரியாலிட்டி என்னன்றதை அக்செப்ட் பண்ணணும். நம்ம ஒரு சில நேரத்தில் நம்மளே ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு நினச்சிப்போம். எஸ், வி ஆர் ஸ்ட்ராங். பட் ஒரு சில நேரத்தில் when we want to get a perfect healing, we should accept the fact
அந்த நேரத்தில் சூப்பராக சொல்கிற தாவீது, என்னிலும் பலத்த சத்துருக்களின் கையிலிருந்து கர்த்தர் என்ன 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 விடுவித்தார். ஸோ ஒரு சில விஷயங்கள் நம்மளை விட ஸ்ட்ராங்காக இருக்கலாம், ஆனால் நம்ம ஒரு வேளை அதுக்கு முன்னாடி ஒரு வேளை வீக்காக இருக்கலாம். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை இருக்கு, உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலாம் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். Our God is greater than all the questions and troubles and burdens அப்படின்ற நம்பிக்கை விசுவாசத்தை நீங்கள் இப்போ உங்களுக்குள்ள வந்து வரும்போதே உங்களை விட்டு அந்த பேர்டன் எல்லாம் நீங்குவதாக in Jesus mighty name. அப்படின்றத நம்ம எப்போ அந்த விசுவாசிக்கிறோமோ அப்போ God will surely redeem us. கர்த்தருடைய வார்த்தை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். ஸோ அந்த விசுவாசத்தை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக தருவாராக. May he set you free from all the troubles and burdens that is trying to pull you down or put you down in Jesus name. கர்த்தரால் நம்மளை நிச்சயமாக என்ன பண்ண முடியும், ரிடீம் பண்ண முடியும் அப்படின்றது தான் உண்மை. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த நம்பிக்கையை தான் இந்த டாபிக் மூலமாக ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் ஈச் ஒன் ஆஃப் யூ. ஸோ இதை தான் ஒரு புக்காகவும் இது எழுதி வச்சுருக்கோம். ஸோ அந்த புக்கு உங்களுக்கு தேவைன்னு நினச்சிங்கன்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், அதையும் பாருங்கள். அதே மாதிரி அந்த புக்கில் இருக்கிற மற்ற டாபிக்ஸையும் நிச்சயமாக டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், அதையும் போய் பாருங்கள். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. See you in the next video. Bye bye. Take care. God bless.